ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இது ஆடி கிருத்திகை ஸ்பெஷல். ஆடி கிருத்திகைக்கு நான் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாசலில் அழகுக்காக வைக்கிற பூவை டெக்கர் பண்ணிட்டேன். வாசலில் அழகாக ஸ்டார் கோலம் போட்டிருந்தேன். நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு தலை வாரிட்டு வந்துட்டேன். சரி, ஃபஸ்ட்டு சாமிக்கு பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பூ விற்கிறாங்க வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பூ வாங்கிட்டு நான் சாமந்தி பூ தான் சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பூ அழகாக சாமிக்கு வச்ச பூ வச்சு முடிச்சாச்சு. இது முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகையில் வரக்கூடிய கிருத்திகை, இந்த 3 கிருத்திகையும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. சாமிக்கு நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு நான் அன்னைக்கு செகப்பவல் பாயசம் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதை செய்கிறதுக்கு போயிட்டேன். செய்ய தேவையான பொருட்கள்: முந்திரி, நட்ஸ் எடுத்துக்கிட்டேன், செகப்பவல் எடுத்துக்கிட்டேன், நெய் எடுத்துக்கிட்டேன், 200 ml பால் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நெய்யில் நல்லா அவலை வறுத்துக்கணும். அவலை வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நெய் இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முந்திரி திராட்சையை இதில் போட்டுற போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கத்திரிக்கோல் வச்சு நம்ம குட்டி குட்டியாக இதை கட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சைலாம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த பேனில் பால் ஆட் பண்ணிவிடுங்க. பால் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், பொங்கி வரட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க செகப்பவலை அதில் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. இந்த பாலில் நமக்கு அவல் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 minutes 10 minutesல இது வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவல் நமக்கு நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பாயசம் நம்ம குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். விசேஷ நாட்களில் சாமிக்கு பாயசம் வச்சு படைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம ஈஸியாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போது இந்த பாலில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதில் சர்க்கரை சேர்க்கலாம். சூடாக இருக்கும் போது சர்க்கரை சேர்க்காதீங்க. நான் இதில் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். ஆடி கிருத்திகைன்றதுனால மாவிளக்கு மாவு தீபம் தான் சாமிக்கு நான் ஏற்ற போகிறேன். மாவிளக்கு மாவு நான் ரெடி பண்ணிட்டேன். வெத்தலை, பாக்கு, மாவிளக்கு மாவு எல்லாமே வச்சு இதை ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கிட்ட எடுத்து வச்சிட வேண்டியதான். சுவாமிக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு, அப்புறம் நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் முருகருக்கு அந்த சின்ன விளக்கு ஏற்றுவேன். அதையும் ஏற்றிட்டு சுவாமிக்கு மாவிளக்கு மாவு விளக்கையும் ஏற்றிட்டேன். 3 விளக்கு ஆயிடுச்சு. மனை நிறைவோட சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.
எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க.